ஆட்சியில் பாஜகவுக்கு பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி அமைச்சரவைதான் அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு பிறகு அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி ஆட்சி குறித்து முடிவு செய்வார்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒண்ணு ஏமாறி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் வேண்டாம் எதை பத்தி கவலைப்படல. தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். எங்களது கூட்டணி ஆட்சின்னா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் மத்தியில் மாண்பு மோடி அவர்கள் பிரதமரானப்போ அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள். அதே தான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும். இதை தான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப சொல்லி வருகிறார். கூட்டணி வெற்றி பெறும். வெற்றி பெற்ற பின்பு வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு பின்பு எதையெல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் முடிவு செய்வார்கள் என்பதை தெளிவான எங்களுக்கு கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.